தமிழ் தேவார டிவி தங்கள் அன்புடன் வரவேற்கின்றது. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விழுப்புரம் மாவட்டம் சாலாமேடு கிராமத்தில் அமைந்துள்ள அத்திவராகிய திருக்கோயிலை பார்க்க போகின்றோம். வாங்க இந்த கோவில் நிர்வாகத்தில் கேட்டு இந்த கோவிலோட மகிமை என்ன தெரிஞ்சுக்கலாம். சிவாய் நம. ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. நாம் தரிசனம் செய்து கொண்டிருப்பது விழுப்புரம் மாவட்டம் சாலாமேடு கிராம எல்லையில் அமர்ந்திருக்கின்ற ஆதி அத்தி வராகியம்மன் ஆலயம். ஆதி அத்தி வராகியம்மன் இந்த பூமியிலே, ஒரு பிரபஞ்சத்திலே ஒரு அற்புத தெய்வமாக ஒரே அத்தி மரத்தால் உருவானவள். அன்னைக்கு வராகியினுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று எண்ணப்பட்டு அன்னையிடம் உத்தரவு கேட்கும் பொழுது, அன்னை வராகி மாதா, நான் திருவையாறிலே அத்திமரத்திலே குடியிருக்கிறேன், நீ அங்கே சென்று என்னை தரிசித்த பிறகு அந்த அத்திமரத்தை எடுத்து வந்து என்னுடைய உருவத்தை அதிலே வடித்து எனக்கு நீ வழிபாடு செய்து வர வேண்டும் என்று அன்னையினுடைய கட்டளை. அன்னையினுடைய கட்டளைப்படி அன்னை வராகி மாதாவை தேடி திருவையாறு சென்ற பொழுது, அன்னை வராகியின் கட்டளைப்படி மாலை நேரத்திலே திருவையாறு அருகிலே இருக்கின்ற ஐயம்பேட்டை என்ற புது நகரிலே அன்னை வராகி மாதா எங்களுக்கு வாக்கு சொல்லியது போல் ஒரு 150 வருடத்திற்கு பழமையான ஒரு அத்திமரம். அந்த அத்திமரத்தை பார்ப்பதற்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏனென்றால் அத்திமரம் என்பது ஒரு சின்ன ஒரு ஓட்டை விழுந்தாலும் அதில் மழை தண்ணி இறங்கி 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 அந்த அத்திமரத்தையே வீணாக்கிடும். அதுக்கு எதுக்கும் பயன்படாத ஒரு மரமாக இருக்கும். இறைவனுடைய படைப்பில் பார்த்தீங்கன்னா பூக்காத ஒரு மரம் அப்படின்னா அது அத்திமரம். வேறில்லாத ஒரு மரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த காளான் இருக்குது பார்த்தீங்கன்னா, காளான், நம்ம சாப்பிடக்கூடிய காளான் வேறில்லாத ஒரு மரம். இது இறைவனுடைய படைப்பு. இந்த இறைவனுடைய படைப்பிலே உருவாகப்பட்ட இந்த அத்திமரம், அன்னை ஆசீர்வதித்த அந்த அத்திமரம் 150 வருடம் பழமையான மரம். ஒரு விண்ணமும் இல்லாமல் ரொம்ப அற்புதமாக அழகாக இருந்தது. அன்னை அந்த மரத்திலே நான் குடியிருக்கிறேன் என்று சொன்னது போல் அந்த மரத்துக்கு கீழே நிறைய பன்றி கூட்டங்கள் படுத்துக்கிட்டு இருந்தது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த மரத்தை பார்க்கும் பொழுது. அன்னை கட்டளைப்படி அந்த மரத்தை, அதற்குண்டான பூஜைகள், அதாவது ஒரு மரத்தை போய் நம்ம டக்குன்னு வெட்டிடக்கூடாது, வெட்டவும் கூடாது. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய வழிபாடு முறைகளில் ஒரு அற்புதமான விஷயங்களை நம்ம முன்னோர்கள் வச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த முறையை நம்ம தெரிஞ்சுக்கணும். எதற்கு ஒரு ஆலயத்தில் இருக்கின்ற மரமாக இருந்தாலும், வீட்டில் வச்சிருக்க மரமாக இருந்தாலும் வெட்டக்கூடாது அப்படின்னா, மரத்தில் தான் தெய்வம் குடியிருக்கும். இப்போ ஒரு ஆலயம் இருக்குது, அந்த ஆலயத்திற்கு ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கும். எல்லா ஒரு ஆலயத்துக்கும் ஸ்தல விருட்சம் இருக்கும். அந்த ஸ்தல விருட்சத்தை எதற்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆலயத்திற்கு 12 வருடத்திற்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்தணும். அந்த 12 வருடத்திற்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நம்ம நடத்த தவறினால், இந்த ஆலயத்தில் இருக்கின்ற தேவதையாகப்பட்டவள் அதை வான் வழியா மேலே சென்று கோபுர கலசத்தின் வழியாக இந்த ஆலயத்திற்கு இருக்கின்ற தல விருட்சம் என்று சொல்லக்கூடிய மரத்தில் போய் குடி புரிந்துக்குவா. வேற எங்கேயும் போகாது அந்த தெய்வம். வேற ஏதாவது கோயிலுக்கு போயிடலாம், இல்லை பக்கத்து வீட்டுக்கு போகிற மாதிரி அப்படிலாம் கிடையாது. அது அந்த இடத்துலே தான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்தல விருட்சத்தில் இருக்கும். அதன் பிறகு நம்ம வழிபாடு செய்யும்போது அந்த ஸ்தல விருட்சத்தில் கலசம் ஜோடித்து அதை கொண்டு நாம் கலச ஸ்தாபிதம் பண்ணி, அதன் பிறகு ஹோமங்களை வளர்த்தி, வேத விற்பனர்களை வைத்து ஹோமம் வளர்த்தி, நாடி சந்தான பூஜை நடத்தி, அதன் பிறகு நாம் இந்த கும்பாபிஷேகம் நடத்துவோம். அப்படி இறைவன் குடியிருக்கின்ற ஒரு இடம், இறைவன் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு இடம், அம்பாள் விரும்பக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா இந்த மரங்கள் தான், தல விருட்சங்கள் தான். அப்படி அந்த விருட்சத்திலே குடியிருந்த அன்னை வராகி எங்களுக்கு அற்புதமாக காட்சி கொடுத்து, அதற்குண்டான பரிகார பூஜைகளை எல்லாம் செய்து, அந்த மரத்தை எடுத்துகிட்டு இங்கே கள்ளக்குறிச்சி அருகிலே அண்ணா நகர் என்ற ஊரில் வரத கணேசன் என்ற சிற்பி, அவர் இறந்துட்டார். அவர் மூலயமாக அவருடைய வேண்டியவரிடம் கொடுத்து இந்த அன்னை வராகி அம்மாவை
ஒரே அத்தி மரத்தால் அமர்ந்திருக்கின்றாள் அவள். அன்னை வராகி மாதா ஒரே அத்தி மரத்தால் அமர்ந்திருக்கின்ற அன்னை வராகி மாதா வலது காலை தொங்க விட்டு இடது காலை மடித்திருப்பாள். நிறைய ஆலயத்தில் பெண் தெய்வம் பார்த்தீங்கன்னா ஒன்று நின்ற நிலையில் இருக்கும், இல்லைன்னா வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டுருக்கோம். ஆனால் இங்கே மட்டும் ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா, அன்னை வராகி வலது காலை தொங்க விட்டு இடது காலை மடித்திருப்பாள். ஏன் அப்படி அன்னை அந்த ஒரு வாக்கு எங்களுக்கு கொடுத்தா அப்படின்னா, என் குழந்தைகள் இந்த கலியுகம் உடனே ஏதாவது நடக்கணும்னு நினைக்கிற என் குழந்தைகளுக்கு அவங்க வேண்டிய வரங்களை உடனே நான் கொடுக்கணும். அப்படின்னா வலது காலை மடித்து வைத்தவள் உடனே வந்து விடுவாள். வலது காலை எடுத்து வச்சு வாமான்னு நம்ம கூப்பிட்றோம் இல்லையா, அது மாதிரி வலது காலை மடித்து வலது காலை தொங்க விட்டு இடது காலை மடித்து அமர்ந்திருக்கின்ற அன்னை வராகி மாதா. அன்னை வராகி மாதாவினுடைய மூல மந்திரம் சிறப்பு பெற்ற ஒரு மூல மந்திரம். வேதத்தில் இருக்கக்கூடியது வராகிக்கு ஒரே ஒரு மந்திரம், வராகினுடைய மூல மந்திரம். ஓம் ஹைங் க்ளௌம் நமோ பகவதி வர்த்தாலி வர்த்தாலி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி ஹந்தே ஹந்தினி நமக ருந்தே ருந்தினி நமக ஜம்பே ஜம்பினி நமக மோகே மோகினி நமக ஸ்தம்பே சம்பினி நமக சர்வதுஷ்ட பிரதுஷ்டான சர்வேஷ சர்வ வாக்கு சித்த ஷஷிர் முகாகதி ஜிவ்யா ஸ்தம்பன குருகுரு சீக்கிரவசியம் குருகுரு ஹாயிங் க்ளௌம் டகா 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 கும்பர் ஸ்வாகா. இது அம்பாளுடைய மூல மந்திரம். இந்த மூல மந்திரத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணலாம். எப்போ ஜபம் பண்ணலாம், எந்த நேரத்தில் அம்பாளுடைய மூல மந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணலாம் அப்படின்னா, மாலை நேரம் மட்டும்தான் அம்பாளுக்கு உகந்த நேரம். மாலையில் ஆதவன் மறைந்த பிறகு ஒரு 6 மணிக்கு மேலே நைட்டு 11:30 மணிக்குள்ளே, அதாவது 11:30 மணிக்குள்ளே நம்ம அம்பாளுடைய மூல மந்திரத்தை ஜபம் செய்து பூஜை செய்து அம்பாளுக்கு பானகம் படையல் பண்ணுவது ரொம்ப விசேஷம். அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு படையல் அப்படின்னா அந்த பானகம். அதன் பிறகு நீங்கள் மாதுளம்பழம் தேன், அதன் பிறகு நீங்கள் அன்னம் படைக்கணும் அப்படின்னா கருணைக்கிழங்கு சாதம், உருளைக்கிழங்கு சாதம், கோரக்கிழங்கு லட்டு, இதை மாதிரி அம்பாளுக்கு பிடித்தமான இந்த பொருளை எல்லாம் வைத்து அம்பாளிடம் நம்ம என்ன வரம் கேட்குறோமோ அதை கொடுத்துருவோம். அப்படி ஒரு அற்புத தெய்வம் அன்னை வராகி மாதா. இந்த பிரபஞ்சத்தில் அருள்வாக்கு சொல்லி கட்டப்பட்ட ஆலயங்கள் இருக்கிறது. அதில் மிக பிரசித்தி பெற்ற ஆலயமாக திருவேற்காடு கருமாரி அம்மன் கோயில். கருமாரிதாசர் அருள்வாக்கு சொல்லி அந்த ஆலயத்தை உருவாக்கி இன்னைக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக அது. அதன் பிறகு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில். அடிகளார் அவர்கள் அருள்வாக்கு சொல்லி, அவர் ஒரு ஸ்கூல் வாத்தியார், அவருடைய வேலைகள் எல்லாம் முடித்து விட்டு மாலை நேரத்தில் அங்கே அருள்வாக்கு சொல்லி இன்னைக்கு உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் அமர்ந்திருக்கு. அருள்வாக்கு சொல்லி உருவாக்கப்பட்ட கோயில். அதே போல் அருள்வாக்கு சொல்லி உருவாக்கப்பட்ட கோயில் தான் இந்த அஷ்டவராகி திருக்கோயில். அன்னை நான் இங்கே குடியிருக்கிறேன், எனக்கு ஆலயம் கட்டு என்று தன்னுடைய பக்தர்களுக்கு கட்டளையிட்டு தன்னுடைய பக்தர்களுடைய திருக்கரத்தால் உருவாக்கப்பட்ட ஆலயம் இந்த அஷ்டவராகி ஆலயம். விழுப்புரம் நமது அஷ்டவராகி ஆலயம் அன்னையினுடைய அருள்வாக்கால் கட்டப்பட்ட ஆலயம். இன்றைக்கும் எவ்வளோ மக்கள், கோடான கோடி மக்கள், அதாவது நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டுமில்லாமல் வெளி மாநிலத்திலிருந்தும் வெளி நாடுகளிலிருந்தும் மக்கள் சென்று பயன்பெறுகிறார்கள் என்றால் அன்னையினுடைய அருள்வாக்கு தான். அப்படியே காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, இந்த முப்பெரும் சக்திகளுக்கு ஒரு துணையான சக்தி ஒருவள் இருக்கிறாள் என்றால் அது அன்னை வராகி மட்டுமே. முப்பெரும் சக்திகளுக்கு படைத்தளபதியாக அமர்ந்தவள். தும்ப நிசும்மனுடைய வதத்திலே ஆதிபராசக்திக்கு துணையாகவும், பாண்டாசுரன் வதத்திலே வித்யாவுக்கு துணையாகவும், கோலாசுரன் வதத்திலே லக்ஷ்மிக்கு துணையாகவும் அமர்ந்த ஒரு அற்புத தெய்வம் அன்னை வராகி மாதா. வராகி தேவியை வேண்டிக் கொள்ள சகல காரியமும் சித்தியடையும். வராகி சரணம், வராகமுகி சரணம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.